ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோகுல அஷ்டமி பூஜை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு லிட்டில் கிருஷ்ணாக்கு இது செகண்ட் பர்த்டே. வாங்க எப்படி பூஜை பண்ணேன்னு பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்காக பாத்தீங்கன்னா ஸ்வீட் வாங்கலாம் அப்படின்னு கடைக்கு போயிருந்தோம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே சீடை ரொம்ப விரும்பி வைக்கிற ஒரு பலகாரம் ஐட்டம். அதை வாங்கலாம் அப்படின்ட்டு தான் ஃபர்ஸ்ட் போனோம். அப்புறம் பார்த்தா அங்க கிஃப்ட் பாக்ஸ் இருந்துச்சு. சரி, இந்த செகண்ட் பர்த்டேக்கு லிட்டில் கிருஷ்ணாக்காக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு இந்த பாக்ஸ் தான் வாங்கியிருந்தோம். இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு வீட்டுல போயிட்டு காமிக்கிறேன். இந்த கிஃப்ட் பாக்ஸ் பிளஸ் இன்க்ளூடிங் பட்டர் இது சேர்த்து தான் கொடுத்தாங்க. ஒவ்வொரு கிருஷ்ண ஜெயந்திக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுலதான் பலகாரங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு சாமிக்கு படைப்பேன். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் கிஃப்ட் பேக் வாங்கியிருக்குது. இந்த வருஷம் ஏன்னு தெரியல, கொஞ்சம் ஸ்பெஷலா கிருஷ்ணருக்காக வாங்கின மாதிரி ஒரு ஃபீல். இதுக்கும் முன்னாடி போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுலதான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன். முறுக்கு, அப்புறம் எல்லடை, ரிப்பன் பக்கடா இந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன். லாஸ்ட் இயர் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ண அந்த வீடியோவோட லிங்க் மேல ஐகான்ல கொடுக்குறேன். தேவைப்படுது அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் இந்த கிஃப்ட் பேக்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலா கிஃப்ட் பேக் வாங்கணுங்கிற ஐடியாவே எங்களுக்கு இல்ல. நாங்க பொரி உருண்டை, அதுக்கப்புறம் வீட்லயே சக்கரை பொங்கல் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இது மட்டும் வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். இந்த பால், நெய், வெண்ணெய், மோர் இந்த மாதிரி அந்த 5 ஐட்டம் இருக்கும் இல்லையா, பசு மாடுல இருந்து வரக்கூடிய இந்த பால்ல இருந்து வரக்கூடிய 5 ஐட்டம் வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான். எல்லா வருஷமும் அந்த 5 ஐட்டம் கம்பல்சரி வச்சிருவேன். ஸ்வீட் காரங்கள்ல நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு படைப்பேன். இதுதான் ஒவ்வொரு வருஷமும் நான் ஃபாலோ பண்ற ஒண்ணு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பொரி உருண்டையும் சீடையும் மட்டும் கடையில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க போனது. பொரி உருண்டை ஒரு கடையில வாங்கிட்டோம். இந்த சீடை ஸ்வீட் கடையில போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு போனப்பதான் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் கிஃப்ட் பேக் இருக்கு, நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பீஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. சரி, தனித்தனியா ஒரு 2-3 ஸ்வீட்டுன்னு வாங்குறதுக்கு பதில் இது மாதிரி வாங்கிடலாம், ஒரு 350 அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, எல்லா ஐட்டங்களும் கிடைக்கும் இல்லையா, திருப்தியா சாமி கும்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி வாங்கிட்டோம். ஆக்சுவலா இந்த வருஷம் இது வாங்குற ஒரு ஐடியாவே கிடையாது. ஆனா திடீர்னு சர்ப்ரைஸா கிருஷ்ணருக்கு கிஃப்ட் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹாப்பியா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி வாங்கினது இல்ல, இந்த வருஷம் வாங்குறது ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, இப்ப இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுல 5 ஸ்வீட்டும் 3 காரம், ஒரு பட்டரை சேர்த்து 9 ஐட்டங்கள் இருந்துச்சு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்கக்கூடிய இந்த லிட்டில் கிருஷ்ணா ரொம்பவே ஸ்பெஷலானவர். ஏன்னா இவர் கோவில்ல இருந்துதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. கரெக்டா இந்த வருஷத்து ஆடி, இப்போ இன்னையோட இந்த கிருஷ்ண ஜெயந்தியோட ஆடி மாசம் முடியுது. இன்னையோட பாத்தீங்கன்னா 2வது ஆடி மாசம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கு. சோ இவருக்கு 2வது பர்த்டே முடிஞ்சிருச்சு. இந்த செகண்ட் பர்த்டேக்கு தான் இவ்வளோ ஸ்பெஷலா சாமி கும்பிட்டது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா இந்த கிஃப்ட் பேக்குங்கிறது நாங்க வாங்கினதே கிடையாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் வீட்டுல நானே தான் செஞ்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பூஜை பண்ணுவேன். இந்த வருஷம் வாங்கினது மட்டும்தான் இந்த வருஷத்தோட ஹைலைட் அப்படின்னு சொல்லணும். ஸ்வீட்ல பாத்தீங்கன்னா லட்டு, பால்கோவா, அதிரசம், அப்புறம் இனிப்பு சீடை, பொரி உருண்டை இந்த மாதிரி 5 ஸ்வீட் கொடுத்திருந்தாங்க. இதுல இருக்கிற ஸ்வீட் சீடை பாத்தீங்கன்னா கருப்பட்டியில பண்ணிருப்பாங்க போல இருக்கு. சாமி படைச்சதுக்கு அப்புறம் நம்ம தானே பிரசாதமா நினைச்சு சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும் போதுதான் தெரிஞ்சது அது கருப்பட்டியில பண்ணிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. காரத்துலன்னு பாத்தீங்கன்னா தட்டை, அப்புறம் கார சீடை, கை முறுக்கு இந்த 3 ஐட்டமும் காரம்ல வந்தது. அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு சின்ன பீஸ் பட்டர் கொடுத்திருந்தாங்க. அவ்வளவுதான். 9 ஐட்டம் ரொம்ப திருப்தியா சூப்பரா நிறைவா வச்ச ஒரு ஃபீல் கிடைச்சது.
என் காதல் கண்ணே வந்திடு, உன் நீராழைக்கிறாள் கிரிதாரி கீர்த்தனை என் இதய கீதமாகானது. உலகம் மறந்தேன், உன் நாமத்தில் திளைத்தேன். ஞானம் தியானம் என் கண்ணனே, எங்கும் கண்ணனே, எதிலும் கண்ணனே, கனவிலும் கண்ணனே. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் தாட்டே வந்து மறந்து போச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வீடியோ எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. எப்ப பூஜை பண்ணாலுமே எனக்கு இந்த ஒரு ஹேபிட் ஒண்ணு, பூஜை பண்ணணும்னு பூஜை பண்ணும்போது வீடியோ எடுக்கணும் அப்படின்லாம் நினைப்பேன். அதுக்கப்புறம் பூஜை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே பக்தி மயத்துல மூழ்கி போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கே மறந்துடுவேன். ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்து ஞாபகம் வந்துச்சு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுத்தேன். இவர்தான் நம்ம வீட்டு லிட்டில் கிருஷ்ணா. வெண்ணெய் வாய் ஃபுல்லா வச்சுட்டு அழகா நமக்கு அருள் பாலிக்கிறாரு. 5 ஐட்டம், இந்த தயிர், மோர், பால், ஃபர்ஸ்ட் பால் மட்டும் காய்ச்சி சக்கரை போட்டு ஆத்தி வச்சிருக்கேன். அப்புறம் தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாமே இருக்கு. அது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த கிஃப்ட் பேக்கு அதுவும் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு படைச்சிருக்கேன். நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் பேக் வாங்கின ஹாப்பில வீட்டுல செஞ்ச சக்கரை பொங்கலை படைக்கிறதுக்கே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, சக்கரை பொங்கல் நம்ம வைக்கவே இல்லையே அப்படின்னு நான் வீடியோ எடுக்கும் போதுதான் வந்து ஞாபகம் வந்துட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு சக்கரை பொங்கலையும் வச்சுட்டு அகைன் தூபதீப ஆராதனை காமிச்சோம். ஏன்னா சக்கரை பொங்கலையும் நீர் விழாவணும் இல்லையா, அதனால லாஸ்ட்ல ஒரு சின்ன கிளிப்பிங் ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஒரு சின்ன கிளிப்பிங் போட்டோ மட்டும்தான் ஆட் பண்ணேன். வரலட்சுமி பூஜை பாத்தீங்கன்னா ஆடி லாஸ்ட் வெள்ளியில தான் வந்து நான் பூஜை பண்ணேன். அதனால அடுத்த நாளே கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால அந்த பேக் டிராப் இதெல்லாம் வந்து நான் கிளியர் பண்ணல. அடுத்த நாள் இந்த பூஜையும் பண்ணிட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே வந்து கிருஷ்ண ஜெயந்தி பூஜையும் நான் முடிச்சிட்டேன். இப்படிதான் வந்து எங்க வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி பூஜை ரொம்ப சூப்பரா ஹாப்பியா முடிஞ்சது. நம்ம வீட்டு லிட்டில் கிருஷ்ணாக்கு 2nd பர்த்டே முடிஞ்சு 3rd பர்த்டேக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாரு. எல்லாருக்குமே பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். பை.